கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மத்தேயு 12ஆம் அதிகாரத்தின் தியானத்திற்காக உங்களை அன்புடன் அழைக்கிறேன். 11ஆம் அதிகாரத்திலே யூதர்களானாலும் கிரேக்கர்களானாலும் வருத்தப்பட்டு பாரஞ்சுமுக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று ஒரு அழைப்பை கொடுக்கிற ஆண்டவர் யூதர்களை கொண்டு தேவன் புறஜாதி மக்களை தேவனிடத்திலே இழுத்துக் கொள்வதற்காக திட்டங்களை வைத்திருந்தார். அதற்கு அவர்கள் ஆதாரமாக பயன்படுத்தியது ஓய்வு நாளை அனுசரிப்பது, பலிகளை முறையாக செலுத்து, தேவாலயத்தை கண்ணம் கருத்துமாக பாதுகாப்பது, காணிக்கை செலுத்துவது என்று அதை ஆவிக்குரிய பிரகாரமாய் அல்லாமல் சரீர பிரகாரமாக கட்டாயமாக நிர்பந்தமாக செய்தார்கள். இந்த வார்த்தைகள் எல்லாம் நீங்க புரிந்து கொள்ளுங்கள். மனப்பூர்வமாய் அல்ல, உணர்வாய் அல்ல, அன்போடு அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஓய்ந்திருக்க வேண்டும் என்பது ஒரு மனிதனின் சராசரி வாழ்வுக்கு தேவையான வேலைகள் எல்லாம் செய்யக்கூடாது என்று அர்த்தமல்ல. அதாவது உணவு உண்பது, உறங்குவது, தண்ணீர் பருகுவது, அவசரமாக இயற்கை உபாதைகள், இந்த மாதிரி சராசரியாக ஒரு மனிதன் உயிர் வாழ்வதற்காக தேவையான காரியங்கள் எல்லாம் செய்து கொள்ளலாம். மருந்து எடுத்துக்கொள்வது, மருந்து கட்டுவது, இதெல்லாம் தவறு அல்ல. வருமான நோக்கத்தோடு செய்யும் பணிகளை செய்யக்கூடாது. பிறரை அப்பணிக்காக கட்டாயப்படுத்தக்கூடாது. கூலி சம்பந்தப்பட்ட, வருமானம் சம்பந்தப்பட்ட, லாப வியாபாரம் போன்ற வேலைகளை நிறுத்த வேண்டும். ஏனெனில் அதை குறித்தான ஒரு வருத்தமோ மன உளைச்சலோ உண்டாக கூடாது. அந்த நாள் மனிதன் தேவனோடு இணைந்திருப்பதினாலே தேவன்தான் அவர்களுடைய பங்கு, தேவன்தான் அவர்களுடைய பலன், கூலி என்பதை இது விளக்கப்படுத்துகிறது. சீடர்கள் பசியா இருந்தார்கள். அவர்கள் ஆலயத்துக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். போகிற வழியிலே பசியா இருந்தபடினால் அவர்கள் சாப்பிட்டார்கள். இதை தேவன் தடுக்கவில்லை. பசிக்காகத்தானே தானியங்களை படைத்திருக்கிறார். வேதத்தின் உட்கருத்துக்களை விட்டுவிட்டு, இரக்கத்தை விட்டுவிட்டு, வேதத்தின் வார்த்தைகளை பிடித்துக் கொண்டு அவைகளினாலே பிறரை நியாயந்தீர்த்து மிரட்டி பயமுறுத்தி வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் இந்த பரிசேயர்களும் சதுசேயர்களும் வேத பாரகர்களும். எந்த ஒரு போதகனும் பயமுறுத்தி தேவனிடத்திலே நம்மை ஒப்புரவாக்க முடியாது. தேவனின் அன்பை வெளிப்படுத்தாத எந்த போதகனும் நல்ல போதகன் என்று சொல்ல முடியாது. அப்பொழுது ஆண்டவர் அவர்கள் புரியும் வண்ணமாக அவர்களுக்கு மிகவும் தெரிந்த தாவீது அரசனே ஆசாரியர்களுக்கு வைக்கப்பட்டிருந்த உணவை உண்டான் அல்லவா, அப்பத்தை உண்டான் அல்லவா என்று கேட்கிறார். ஆசாரியர்கள் வேலை செய்கிறார்கள் என்று ஓய்வு நாளிலே அவர்கள் ஓய்ந்திராமல் வேலை செய்கிறார்களே என்று அங்கே அவர்களையே தங்களை நோக்கி பார்க்கும்படி ஆண்டவர் அங்கே பயணிக்கிறார். நீங்கள் தேவாலயத்து வழிமுறைகளுக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள். அந்த தேவாலயத்தை காட்டிலும் பெரியவர் இங்கே இருக்கிறேன் என்று தேவன் சொல்லுகிறார். நீங்கள் உங்களை வருத்தி கொண்டு எனக்கு செலுத்துகிற அந்த பலி காணிக்கை எனக்கு தேவையில்லை. இரக்கத்தையே விரும்புகிறேன். நான் இரக்கம் செலுத்தவும் நீங்கள் இரக்கமாய் இருக்கவும் தான் நான் விரும்புகிறேன். நான் இந்த ஓய்வு நாளுக்கும் ஆண்டவர், 6 நாளை மட்டுமல்ல ஓய்வு நாளுக்கும் ஆண்டவர் நான் தான் என்று தேவன் சொல்லுவதை பார்க்கிறோம். ஒரு முறையாக நீங்கள் சுற்றி பார்க்கும்போது ஓய்வு என்பது மனிதனுக்கும் மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மனிதன் தேவனை சந்திக்க வேண்டும் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. 7ஆம் நாளிலே நானும் வேலை செய்யாமல் மனிதனோடு இருந்தேன், ஓய்ந்திருந்தேன் என்று சொல்லுகிறார். 2 பார்ட்னரும், ஒரு கம்பெனியை நடத்துற 2 பார்ட்னரும் ஒன்னா சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுவதற்காக அவர்கள் வைக்கிற திட்டம் போல இந்த அதிகாரத்திலே தேவாலயத்திலும் பெரியவர் நான், ஓய்வு நாளிலும் பெரியவர் நான், யோனா தீர்க்கதரிசியிலும் பெரியவர் நான், சாலமோனிலும் பெரியவர் நான். இயேசு கிறிஸ்துவானவர் இப்படி தன்னை குறித்து நீங்கள் என்னை எதோடும் ஒப்பிட முடியாதது, எல்லாம் எனக்கு உப்புமையாய் சொல்லப்பட்டது என்று சொல்லுவது போல இது அமைகிறது. ஏனெனில் இந்த காரியங்கள் எல்லாத்தையும் யூதர்கள் மிகப்பெரிய காரியமாக பிறருக்கு காட்டி பயமுறுத்தி வைத்திருந்தார்கள். அவைகளை எல்லாவற்றிலும் காட்டிலும் பெரியவர் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சீசர்களுக்கு தேவன் தைரியம் கொடுத்தார். பெரிய வேலை ஒன்றும் செய்யக்கூடாது அல்லவா, ஓய்வு நாளிலே நீங்கள் சுகமாக்கலாமா என்று அவரிடத்திலே நியாயம் கேட்கிறார்கள், குற்றம் சாட்டும்படி கேட்கிறார்கள். ஆண்டவர் அதற்கும் ஞானமாக பதில் சொல்லுகிறார். மனுஷனாய் இருக்கிற உன்னுடைய ஆடு குழிக்குள்ளே விழுந்தால் அதை காப்பாற்றுவாய் அல்லவா, அதை இறங்கி தூக்கி விடுவாய் அல்லவா. என் ஆடுகள் அவைகளை தூக்கிவிடவே இந்த ஓய்வு நாளிலே நான் பயன்படுத்த விரும்புகிறேன். ஓய்வு நாள் என்பது எனக்கும் அந்த தனிப்பட்ட மனிதனுக்கும் அவனுடைய சோர்வுகளெல்லாம் நீங்கி எனது பலனை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக என்னிடத்தில் உள்ளதை அவனிடத்தில் கொடுக்கிறேன், அவன் பாரத்தை நான் வாங்கிக் கொள்ளுகிறேன் என்பது போல இந்த வேத வசனங்கள் நமக்கு விளக்கமல் தருகிறது. பழைய ஏற்பாட்டு காரியங்களிலே நீங்கள் தீர்க்க தரிசன புத்தகங்களில் வாசிக்கும் போது எப்பொழுது ஓய்வு நாள் முடியும் என்று காத்திருந்தார்களாம். தேவனுக்காக காத்திருக்காமல் ஓய்வு நாள் முடிந்ததும் தானே வியாபாரம் செய்ய முடியும், கேட்டு திறக்கும், கொள்முதல் செய்யலாம், பொருட்களை விற்கலாம் என்று சொல்லி காத்திருந்தார்களாம். ஓய்வு நாளை மனமடிவாய் அனுசரித்தார்களாம். ஏனெனில் கட்டாயத்திற்காக, கடமைக்காக அனுசரித்தார்கள். தேவன் இரக்கத்தையும் உணர்வையும் விரும்புகிறேன் என்பதை ஆணித்தரமாய் சொல்வதற்காக இவைகளை எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார். நாம ஓய்வு நாளை இப்ப செலிப்ரேட் பண்ணலையே அப்படின்னு நம்ம யோசிக்கலாம்.
ஆனால் we are celebrating the resurrected day. சாபத் ரெஸ்ட் டே யூதர்களுக்கு என்றால் we are celebrating the resurrected day. உயிர்த்தெழுந்த நாளை கொண்டாடுகிறோம். பிசாசை ஜெயித்த நாளை கொண்டாடுகிறோம். உங்களுக்கும் எனக்கும் நம்பிக்கை தந்த நாளை கொண்டாடுகிறோம். உயிருள்ள தேவனாய் என் மத்தியிலே என் தேவன் வாசம் செய்கிறார் என்று அறிக்கையிடுவதற்காக கொண்டாடுகிறோம். ஓய்வு நாள் யூதர்களுக்கு முன்பாகவே உருவாக்கப்பட்டது, சிருஷ்டிப்பிலே உருவாக்கப்பட்டது. ஓய்வு நாளின் கடைபிடித்தல் இன்றும் நாம் கையாள வேண்டும். ஓய்வு நாள் பரிசுத்த நாள் என்றும், தேவன் நமக்காக பரிகாரம் செய்யும் நாளென்றும், நம்மை அவர் ஆசீர்வதிக்கும் நாளென்றும், மன்னிக்கும் சுகமாக்கும் நாளென்றும் வேதம் சித்தரிக்கிறது. இயேசு கிறிஸ்துவானவர் நியாயத்தை நிலைநாட்ட வந்தபடினாலே நன்மை செய்வதுதான் நியாயம் என்பதை 12ஆம் வசனத்திலே சுட்டிக்காட்டுகிறார். இயேசு கிறிஸ்துவை எந்த விதத்திலும் அவர்கள் குற்றம் சாட்டி அவரை பொதுமக்கள் மத்தியிலே குறைந்து மதிப்பிடத்தக்கதாக காரியங்களை செய்ய முடியாதபடினாலே இனி அவர்கள் தங்கள் கைகளை மீறி போகிறார் என்று அறிந்து அவரை கொலை செய்ய திட்டம் பண்ணினார்கள். இயேசு கிறிஸ்து அதை அறிந்து அவ்விடம் விட்டு விலகி போனார். தீமைக்கு எதிர்த்து நிற்காதே என்று சொல்லுகிற வசனத்தை தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கையாண்டார். அவர் மரிக்க பிறந்தவர் தான், பிசாசின் சிந்தையில் அல்ல, மனித யோசனைகளில் அல்ல, தேவ சித்தத்தின்படி தனது காரியத்தை நிறைவேற்றி மரிக்க பிறந்தவர். நம் வாழ்க்கையிலும் நம்முடைய உயிரை கண்ணும் கருத்துமாக காப்பாற்றி தேவ சித்தம் நிறைவேறுவதற்காக செயல்பட வேண்டும். பிசாசோ மனிதனோ நமது உயிரை எடுப்பதற்கு அனுமதி கொடுக்க கூடாது. நீங்கள் 17ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். மத்தேயு யூதர்கள் வழியாக உலகத்திற்கு ரட்சிப்பு வரும்படியாக தேவன் தெரிந்து கொண்டார் என்பதை திரும்ப திரும்ப வலியுறுத்துகிறார். ஆனால் யூதர்கள் யூதர்கள் தோத்து போனார்கள். ஆதலால் யூதர்களின் யூதனாக கிறிஸ்து பிறந்து புறஜாதியார் எல்லோருக்கும் நியாயத்தை அறிவிப்பார் என்று எசாயா தீர்க்கதரிசியிலே உரைக்கப்பட்ட காரியம் நடந்திருக்கிறது. அவர் யாரிடத்திலும் ஆர்கியூ பண்ண மாட்டாராம், எங்கேயும் கத்தி பேச மாட்டாராம், அன்னெசரியா பேச மாட்டாராம். 3 விதமான பேச்சு சொல்லப்பட்டிருக்கு. அவர் வழக்காட மாட்டாராம், தேவையில்லாமல் கத்தி பேச மாட்டாராம், உரத்த சத்தமாய் பேச மாட்டாராம், தேவையில்லாத இடங்களிலே பேசவே மாட்டாராம். ஆனால் இன்றைய போதவர்கள் அநேகர் கத்தி பேசுவது, உரத்த சத்தமாய் பேசுவது, தேவையில்லாத விளக்கங்களை கொடுப்பது, இப்படியெல்லாம் அநேக காரியங்களிலே பெருகி இருக்கிறார்கள். 20ஆம் வசனம் அவருடைய நோக்கம் தேவனின் நியாயத்திற்கு ஜெயங்கிடைக்க பண்ணும் வரைக்கும் அவர் மனிதர்களை யாரையும் வெறுக்க மாட்டாராம், நியாயம் தீர்க்க மாட்டாராம். நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எறிகிற திரியை அணையாமலும் என்றால் உயிர் கொடுப்பதற்காக அவர் காத்திருக்கிறாராம், வெளிச்சம் கொடுப்பதற்காகவே அவர் காத்திருக்கிறாராம். நெறிந்த நாணல் கொஞ்சம் பசுமையா இருக்கும், மூங்கில் தான் நாணல். அது முழுவதும் முறிஞ்சிருச்சுன்னா காஞ்சு போயிடும். அது காய்வதற்கு முன்னாக அதற்கு உயிர் கொடுக்க வந்திருக்கிறாராம். மங்கி எரிகிற திரி எரிவதற்கு ஆசைப்படுகிறது, ஆனால் எண்ணெய் இல்லை, அதற்கு உயிர் கொடுக்கிறதுக்காக தேவன் வந்திருக்கிறாராம். சோதிக்கும்படியாக அவரிடத்திலே பிசாசு பிடித்த குருடும் ஊமையுமான ஒருவனை கொண்டு வருகிறார்கள். அவன் சுகமானான். பரிசேயர்கள் கேள்விப்பட்டு இதை தருணமாக பயன்படுத்தி கொண்டு இவன் பிசாசுகளின் தலைவன், ஆதலால் பிசாசுகள் எல்லாம் இவனுக்கு கீழ்ப்படுகிறது என்று சொல்லி மக்களை திசை திருப்பினார்கள். பல வேளைகள்ல ஒரு போதகர் வேறொரு போதகருக்கு விரோதமாக போதிப்பார்கள். இயேசு கிறிஸ்துவானவர் தான் வார்த்தையாகிய தேவன். அதே வார்த்தையை கையிலே வைத்துக் கொண்டு இயேசு கிறிஸ்துவானவருக்கு விரோதமாகவே பரிசேயர்கள் பேசுகிறார்கள். இங்கே அழகான ஒரு சம்பவத்தை தேவன் விளக்கப்படுத்துகிறார். அவர்கள் சிந்தனையை அறிந்து தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற ராஜ்யம், பட்டணம், வீடு நிலை நிற்காது. ராஜ்யம் என்பது தேசம், பட்டணம் என்பது ஒரு சமூகம், வீடு என்பது தனி குடும்பம். இது எதுவுமே தனக்குத்தானே பிரிஞ்சிருந்துச்சுன்னா நிலை நிற்காதாம். கணவன் மனைவி பிரிந்திருந்தார்களானால் அந்த வீடு நிலை நிற்காது. பட்டணத்திலே வாழ்கிற சமூகத்தை சேர்ந்தவர்கள் பிரிந்திருந்தார்களானால் அந்த பட்டணம் அழிந்துவிடும். ராஜ்யத்திலே இருக்கிறவர்கள் பலவிதமான பழக்கமுடக்கம் உடையவர்களாக இருந்தாலும், பல பின்னணிகளை உடையவர்களாக இருந்தாலும், ராஜ்யம் என்பது ஒரு மனமும் கட்டுப்பாடும் இருக்க வேண்டும். அழகான ஒரு செய்தி கேட்டேன். பாடகர் குழுக்கு விரோதமாக பாடகர் குழு, திருச்சபை செயற்குழுவுக்கு விரோதமான செயற்குழு பிள்ளைகள், வேதாகம பள்ளிசாலை ஆசிரியர்கள் அவர்களுக்கு விரோதமாக, ஒரு பாஸ்டர் மற்ற சக பாஸ்டருக்கு விரோதமாக, ஒரு கமிட்டி மெம்பர் பழைய கமிட்டி மெம்பருக்கு விரோதமாக இப்படி பேசுவார்கள், சண்டையிட்டுக் கொள்வார்கள். எங்காவது பிசாசு வேறொரு பிசாசுக்கு விரோதமாய் பேசுமா, சண்டையிடுமா? அவர்களுக்குள்ளே பிரிவினை உண்டா? இல்லை. நீ பிடிச்சிட்டியா அவனை, சரி பரவாயில்ல, நீ குடிகாரனை பிடிச்சிட்ட அப்படின்னு சொல்லி போதை பார்த்து குடிகாரன்ட்ட குடியே சொல்லுமா, லிக்யூரை பார்த்து சொல்லுமா. போஜன பிரிய பிசாசு பணப்பிரிய பிசாசை பார்த்து வெரி குட் எப்படியோ நம்ம வழியில அவனை கொண்டு வந்துட்ட அப்படின்னு சொல்லுமா. பிசாசுகளுக்கு ஒரு மனம் இருக்கிறதாம்,
அப்படித்தான் இங்கே ஆண்டவர் இந்த காரியங்களை குறித்து அவர்களிடத்துல பேசுகிறார். சாத்தானை துரத்தினால் தனக்குத்தானே விரோதமாய் இருக்குமே, அவர்கள் வளர முடியாதே. சரி, நீ அப்படியே வைத்துக்கொள். உங்கள் பிள்ளைகள், உங்கள் சந்ததிகள் என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். அப்படி துரத்தும் போது அவர்களிடத்தில் கேட்டு கற்றுக்கொள், அவர்கள் எதை கொண்டு துரத்தினார்கள் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் வரும்போது இதே பரிசேயர்கள் கண்களுக்கு முன்பாக சீசர்கள் அநேக அசுத்த ஆவிகளை துரத்துவார்கள். நான் பிசாசை துரத்துவதனாலே தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. பிசாசின் ராஜ்யம் தகர்க்கப்படுகிறது. அந்த பலவானை முந்தி கட்டுவதற்காக நான் வந்திருக்கிறேன். என்னோட நீங்கள் இருந்தீர்கள், ஆனால் அந்த பிசாசை கட்டுவது எப்படி என்று சொல்லி நான் கற்றுக் கொடுப்பேன். எனக்கு விரோதமாய் இருந்தீர்கள், ஆனால் அவனோடு சேர்ந்து இருப்பதினாலே நாசமாய் போவீர்கள். வேத புத்தகத்தை கையிலே வைத்துக் கொண்டு என்னிடத்தில் நீங்கள் சேர்க்காதபடியினாலே நீங்கள் என் ஆடுகளை சிதறடிக்கிறீர்கள். அதோ கிறிஸ்து, அதோ பரம தகப்பன், அவரிடத்தில் ஓடி அண்டிக்கொள் என்று சொல்லி எந்த ஒரு மனிதனையும் எந்த போதகர்களும் வழிநடத்தவில்லை என்றால், தங்களுடைய கட்டுப்பாடுகளுக்குள்ளே வைத்துக் கொள்ள விரும்புகிறார்களே என்றால் அவர்கள் தேவனோடு இராதவர்களும் சிதறடிக்கிறவர்களுமாயிருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 31, 32 வசனத்தின்படி மனுஷகுமாரன் பாவ பரிகாரியாக வந்தபடினாலும், மனிதர்களின் பாவத்தை தம்மேல் சுமந்து கொள்வதற்காக வந்தபடினாலும், மன்னிப்பின் அடையாளமாக வந்தபடினாலும், மனுஷகுமாரனுக்கு விரோதமாய் ஏதாவது பேசினால் அவனுக்கு அந்த பாவம் மன்னிக்கப்படுமாம். பரிசுத்த ஆவியானவர் என்பது பரமபிதாவின் ஆவியானவர். பரமபிதாவின் ஆவியே இறங்கி வந்திருக்கிறது. அவருக்கு விரோதமாக பேசினால் மன்னிப்பே கிடையாது என்று வேதம் சொல்லுகிறது. மன்னிப்பே இல்லாத கொடிய ஒரே பாவம் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் பேசுவது. நீங்கள் நல்லவர்கள் என்றால் நலமான கனிகளை தருவீர்கள். நீங்களோ விரியன் பாம்பு குட்டிகள். பெரிய பாம்புக்கு எவ்வளவு விஷம் இருக்கிறதோ அதே அளவு குட்டி பாம்புகளுக்கும் இருக்கிறது. பொல்லாதவர்கள் நன்மையானவைகளை எப்படி பேசுவீர்கள்? உங்கள் இருதயம் பொல்லாப்பினாலே நிறைந்திருக்கிறது. உங்கள் இருதயம் நல்ல காரியங்களை பொக்கிஷமாக சேர்த்து வைத்திருந்தால் நீங்கள் வெளியே கொடுப்பது எல்லாம் நன்மையாகத்தான் இருக்கும். ஒன்று சொல்லுகிறேன், பேச்சு என்பது தேவனுடைய வார்த்தை. அதை உங்களுக்கு தந்திருக்கிறார். நீங்கள் வீணாய் அதை பேசுவீர்களானால், பிசாசுத்தனமாய் அதை பேசுவீர்களானால் நீங்கள் நியாயத்தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அவர்கள் நியாயப்பிரமாணத்தை பேசினாலும் தேவனுக்கு பிரியமாய் பேசவில்லை. நியாயப்பிரமாணத்தை தங்களுக்கு சாதகமாய் பயன்படுத்தி கொண்டார்கள். லூசிபரை போல. நீதியான வார்த்தைகளை நாம் பேச கற்றுக்கொள்வோமாக. உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய். குட் வேர்ட், குட் வே, குட் ஃப்ரூட். பேட் வேர்ட், பேட் வே, பேட் ஃப்ரூட் என்று விளக்கப்படுத்தி நாம் மிகவும் கண்ணும் கருத்துமாக வாழ்வதற்கு தேவன் நமக்கு சொல்லித் தருகிறார். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வது என்பது ரிமூவிங் பேட் ஹேபிட்ஸ். பழக்க வழக்கங்களை விட்டுவிடுவது மாத்திரமல்ல, சரியான பழக்க வழக்கங்களாலே நம்மை நாம் நிரப்பிக்கொள்ள வேண்டும். ரீப்ளேஸ் வித் குட் திங்ஸ். அதைத்தான் 44 வசனத்திலிருந்து நாம் வாசிக்கிறோம். கெட்ட ஆவி நம்மிடத்திலிருந்து புறப்பட்டு போகும்போது நல்ல ஆவியின் பழக்க வழக்கங்களை நாம் கடைபிடிக்க வேண்டும். இல்லை என்றால் பொல்லாப்பான சூழலுக்கு நாம் ஆளாக்கப்படுவோம். அதிக கேடு உண்டாகும் என்று வேதம் சொல்லுகிறது. இவைகளெல்லாம் அவர் போதித்துக் கொண்டிருக்கும் போது வெளியே அவருடைய தாயாரும் சகோதரரும் சகோதரிகளும் வந்து அவரை அழைக்கிறார்கள். ரொம்ப சீரியஸா ஒரு சுத்திகரிப்பின் ஊழியத்தை தேவன் செய்து கொண்டிருக்கிறார். மன சுத்திகரிப்பு நடந்து கொண்டிருக்கிறது. பிசாசானவன் அவரை பல வழிகளிலே தொந்தரவு செய்கிறான். இப்ப நெருங்கிய குடும்ப உறவினர்கள் வந்து அவரை இந்த ஊழியத்தை செய்ய விடாதபடிக்கு தடுத்து நிற்கிறார்கள். அதனால் தேவன் கோபத்தோடு என் சகோதரன் யார், என் தாயார் யார், என் சகோதரி யார் என்று சொல்லி வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களே, பரலோக பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களே, என்னை சுமக்கிற தாயும் என் உடன் சகோதரியும் என் உடன் சகோதரனுமாய் இருக்கிறான் என்று தேவன் தம்மை நம்மோடு கூட அடையாளப்படுத்தி கொள்கிறார். ஆம், நாம் கிறிஸ்துவை சுமக்கும் தாய்கள். கிறிஸ்துவன் ரத்தத்தினாலே நாம் அவருடைய உடன் பிறந்த சகோதரர்களும் சகோதரிகளும். இந்த பாக்கியத்திலே ஆழமாய் வளர்வதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராக. கெட்ட வழிகளை எல்லாம் விட்டுவிட்டு கிறிஸ்துவின் நல் வழிகளிலே வளர்வோமாக. ஆமென்.